வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக் தான். மழை, புயல், நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னமும் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம இதை பெட்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. கவர்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகே, அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோங்கிறதையும் யோசிக்கணும். இப்போ தான் நிறைய பேர் வந்து இந்த வடிகால் இதில் இருந்து குப்பையெல்லாம் எடுக்கும்போது அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக் யூசேஜ் தப்பு, அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த பிளாஸ்டிக்கை வந்து குப்பையில் போடுறது, இந்த மாதிரி வடிகாலில் போடுறது வந்து இன்னும் நிறைய விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணுது. தண்ணீர் போகிறதுக்கான வழிகளையே வந்து அது தடை பண்ணிடுது. ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம எல்லாருமா சேர்ந்து இது சரி பண்ணுறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமாக இதிலேருந்து மீண்டு வருவோம். சென்னைக்கு வந்து இது புதுசு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நம்மளால் கடந்து வந்து முடியுங்கிறது தெரியுது. பட் இதில் ஏற்படுற உயிர் சேதமும் பொருட்சேதமும் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு துயர்தான். பொருட்சேதம் வந்து நிறைய அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு ஈட்டிட்டு போயிடுது. உயிர் சேதம் வந்து திரும்பவே வர முடியாத மாதிரி மாற்றிடுது. இதெல்லாம் கடந்து நம்ம முன்னாடி வருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேற்று நைட்டு வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ இந்த ஆல்பம் வந்து எனக்கு ஸ்பாட்டிஃபையோட யூ மைட் லைக் அப்படிலாம் வந்துச்சு. எனக்கு அதோட ஆல்பம் ஆர்ட் பார்த்த உடனே எக்கச்சக்க மெமரிஸ் இந்த ஆல்பமோட. ஸோ அதான் இது ஒரு த்ரோ பேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்கள் கூட உட்காந்துருக்கேன். இந்த ஆல்பம் வந்து அச்சுவோட மியூசிக்கில் மாலை பொழுதின் மயக்கத்திலே வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேருந்தே என்னைய பயங்கரமாக எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண டைட்டில் மட்டுமே இல்லை, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ஹீரோயின் ஃபோட்டோவே இருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு பிளாக் காஃபி வந்து ஸ்பில் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து நான் சென்னைக்கு அடிக்கடி தனியாக வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை. அப்போ வந்து காஃபி ஷாப்பில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன். மாலுக்கு போகிறது, மால் வந்து அப்போது EA இருந்துச்சு, ஆம்பா ஸ்கைவாக் இருந்துச்சு, ஸ்பென்சர்ஸ் இருந்துச்சு, சிட்டி சென்டர் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீடு வந்து முகப்பேரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனா ஆம்பா ஸ்கைவாக். பட் அது எப்போவுமே கூட்டமாக இருக்குன்றனால அண்ணா நகரில் வந்து சிசிடி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச சிசிடி, அந்த ரவுண்டான பக்கத்தில் லெஃப்டில் இருக்கும். ஸோ அங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். ப்ளஸ் இந்த படமும் காஃபி ஷாப், இதுலேயும் ஒரு சிசிடி பின்னணியில் தான் வந்து இந்த முழு படமுமே நடக்கும். இது எல்லாமே வந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை தோணுச்சு. மோரார்லெஸ் கொலவெரிடி ரிலீஸ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ தான் இந்த படத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹே பேபி கேர்ள் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போவே வந்து அது பயங்கர வைரல். அப்போ இருந்த வைரல்னால் வந்து ஒரு 2 லட்சம் வியூஸ் பண்ணாலே வைரல் தான். ஏன்னா அப்போ இருந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வேறு, அதற்கான மீட்டர் வேறு, அது எத்தனை பேர் கன்சியூம் பண்ணுறாங்கங்கிற நம்பர்ஸ் வேறு, இன்டர்நெட், யூடியூபு, இந்த யூடியூப் வியூஸை வச்சு ஒரு சாங்கோட ஹிட்டை வந்து கணக்கு பண்ணாத ஒரு டைமு. பட் அப்போவே வந்து அந்த லிமிட்டட் இன்டர்நெட் பெனிட்ரேஷனை வச்சு அந்த சாங்க்கு வந்து அவ்வளோ வியூஸ் வந்தது வந்து அந்த டைமில் ஒரு பெரிய சென்சேஷனாக இருந்துச்சு. எவ்ரி டைம் நான் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் என் டைம்லைனில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த சாங் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. எஃப்எம்ல பயங்கர ரொட்டேஷன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், அந்த சாங் வந்து ஹேமச்சந்திரா, தெலுங்கு சிங்கர் ஹேமச்சந்திராவும் அச்சுவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களையுமே வந்து நடிகை ரோஹிணி எழுதியிருந்தாங்க. ரோஹிணி ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து பச்சைக்கிளி முத்துச்சரமில் பாட்டு எழுதியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்த ஆல்பம் ஃபுல் ஆல்பம் எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு லிரிக்காகவும் இந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஸோ ஓ பேபி கேர்ள் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு ஹிட்டு. இன்ஃபேக்ட் அப்போ வந்து நான் இன்னொரு
லேபிள் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட வந்து சண்டைலாம் போட்டிருக்கேன். எதுக்கு இந்த ஆல்பம் மிஸ் பண்ணீங்க, செம்மையாக இருக்குது இந்த பாட்டு, இந்த ஆல்பமே நல்லா இருக்குது, இதை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஸோ அந்த சாங்கை ஷூட் பண்ண விதமும் கொஞ்சம் அந்த டைமில் வந்துட்டு இருந்த எல்லா ஒரு மிட் லெவல் பட்ஜெட் படங்களுக்கு மத்தியில் இந்த சாங்கை ஷூட் பண்ண விதமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், ஒரு ஒரு யூனிக்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த சாங் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டைமுக்கு இது கொஞ்சம் அஹடான ஸ்டெப் தான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். இந்த படத்தோடைய பாடல்கள் மட்டுமே இல்லாமல் படமுமே வந்து எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு படத்தோட ப்ரிமிஸே நல்லாயிருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு கோல்மால் பண்ணி இந்த ப்ரொடியூசரையே நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்துருவான். ஹீரோ கிட்ட வந்து இவன் தான் ஹீரோ, இந்த ப்ரொடியூசர் தான் நடிக்க போகிறாருன்னு சொல்லாமே எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோமோ சாங் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரோமோ சாங் தான் இந்த சாங். இதில் வந்து எல்லா செலவும் ஆகிடும். ஸோ அவன் வந்து சொல்லுவான், நான் உன்னை வச்சு படம் பண்ண முடியாதுன்னு சொன்னானே, சரி எனக்கு நீ காசை கொடுத்து படம் பண்ண வேணாம், நீ காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னா. அவனுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பான், இன்றைக்கி ஈவினிங் நீ இந்த டைம்குள்ளே எனக்கு காசை கொடுக்கணும் அப்படின்னு. பட் அந்த டைம்குள்ளே அவனால் காசு புரட்ட முடியாது. ஸோ இவங்கள்ட்ட பயந்துட்டு போய் ஒருத்தன் காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பான், நல்லா மழை பெய்யும். அந்த டைமில் அவன் மீட் பண்ணுற அங்கே இருக்கிற காஃபி ஷாப்பில் இருக்கிற மனிதர்கள், அவன் மீட் பண்ணுற ஒரு அழகான பொண்ணு, அவனுக்கு கிடைக்கிற ஒரு காதல், அந்த இடத்துல அவன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கிறது தான் கதை. ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு ப்ரிமிஸ். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாலேயே வெகு சில படங்கள் தான் வந்து ஒரே லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து டெஃபினட்டாக இந்த படம் ஒன்று. இந்த படத்தோட விஷுவல்ஸு, இந்த படத்தோட சாங்ஸ், இதை ஷூட் பண்ண விதம், பீட்சா படத்தை சினிமாட்டோகிராஃப் பண்ண கோபி அமர்நாத் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அண்ட் இந்த டைரக்டர் நரேன் நாகேந்திர ராவ், அவர் வந்து மிஷ்கினோட அசிஸ்டன்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் எந்த அளவுக்கு அது தெரியல. அண்ட் ஓபேபி பற்றி சொல்ல. அண்ட் அந்த படத்தில் இன்னொரு சாங் வந்து எண்ணுயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். எண்ணுயிரே வந்து இந்த படத்தில் 3 வெர்ஷன் இருக்குது. கார்த்திக் ஒரு வெர்ஷன் பாடியிருப்பாரு, சித்ரா அம்மா ஒரு வெர்ஷன் பாடியிருப்பாங்க, அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ ஒரு வெர்ஷன் பாடியிருப்பாங்க. கார்த்திக் வெர்ஷன் வந்து ரொம்ப ரெகுலரான வெர்ஷன். படத்தில் இன்ஃபேக்ட் விஷுவல் பண்ணது கூட அந்த வெர்ஷன் தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கடைசியாக ஷூட் பண்ண பாட்டு வந்து இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு எனக்கு நாட் ஷுர் இஃப் நான் சரியாக சொல்கிறேன்னு தெரில. இந்த படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து தவறிட்டாங்க, சுபான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள அந்த சாங்கில் காட்டாமே இன்னொருத்தவங்களை வச்சு ஃபேஸ் காட்டாமே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த பாட்டில் இருந்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்குன்னு தான் தோணும். பட் அந்த குறையே இல்லாத மாதிரி அந்த சாங்கை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்திக் பாடின அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து கிட்டாரில் ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷனாக வந்து சித்ராமா பாடின வெர்ஷன் இருக்கும். அவங்க வாய்ஸை பற்றி என்ன சொல்கிறது, நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பிளாகில் நான் சொல்லியிருந்தேன். ஐஸை வந்து வெட்டி எடுத்து ஐஸை வச்சு நம்மளை கட் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு சில்னஸ் நமக்கு இருக்குமோ அந்த சில்னஸ் தான் வந்து சித்ராமா வாய்ஸில் இருக்கும். ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அவங்க குரலே வேறு லெவலில் இருக்கும். அந்த குரல் இந்த மெலடியோடு சேரும்போது வந்து அதோட எலிகன்ஸே வேறு மாதிரியாக அது எலிவேட் ஆகிருக்கும். சேம் வித் பாம்பே ஜெயஸ்ரீ பாடினது ஒரு அன்பிளக்ட் வெர்ஷன் ஆஃப் த சேம் சாங், சேம் லிரிக்ஸ். பட் அது இன்னும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிப் டவுனாக, ஒரு ரொம்ப கூலாக, சில்லாக, லேட் பேக்காக நீங்கள் வந்து ஒரு காஃபியை சிப் பண்ணிட்டு இந்த 3 வருஷனையும் நீங்கள் பேக் டு பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ அழகான பாடல்கள். அண்ட் இந்த படம் பற்றி பேசும்போதெல்லாம் வந்து என்னால் என்னென்னா இந்த அண்டர் ரேட்டட்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு ஓவர் ரேட் ஆக்கிடுவேணுன்ற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி கேடிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது. இந்த படம் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருக்குது, யூ கேன் கில் சம் டைம் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த படம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஆரி நடித்து நான் பார்த்த ஒரே படம் தான். பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அண்ட் இந்த படத்துடைய கான்வர்சேஷன்ஸ் லைக் டயலாக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு முரண், ஒரு ஒரு மேனேஜர் டீமில் இருக்கிற ஒருத்தரை படிக்க வைக்கிறதுக்காக அவன் நினைக்கிறது, ஒரு ரைட்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவளோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற ஒரு காதலன், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், இவனுடைய வாழ்க்கை, இது எல்லாமே ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அண்ட் அச்சுவை பற்றி சொல்லணும். அச்சு வந்து எனக்கு என்னை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம், நான் வந்து MP3 காலங்களுக்கு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். 2007-8 என்னை தெரியுமா அந்த படம் ஆடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் படம் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து அந்த தண்ணி கருத்துருச்சு பாட்டே வந்து ரீமிக்ஸே வந்து தரன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது அச்சு பண்ணது. என்னை தெரியுமா மஞ்சு மனோஜோட படத்தில் தண்ணி கருத்துருச்சா இருக்கட்டும், அதே ஆல்பமில் வந்து என்னை தெரியுமாவோட ரீமிக்ஸ் இருக்கும். ரெண்டுமே அச்சு சூப்பராக பண்ணியிருப்பார். பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் கேட்ட அவருடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஆல்பம் தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே தான். என்னால் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நான் ஸ்கிப்பபிள் ஆல்பம். என்னால் வந்து ஃபஸ்ட் சாங் வந்து லாஸ்ட் சாங் வரைக்கும் எந்த ஸ்கிப்பும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் என்னால் கேட்க முடியும். அப்படி கேட்டால் தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லைனா எதுவும் எதுக்கு நம்ம இதை மிஸ் பண்ணோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அச்சு பற்றி சொல்லணுன்னா, அச்சுவோட இன்ஃபேக்ட் பொண்டாட்டி அந்த சாங் வந்து பயங்கர ஹிட் கோலிஸோட படத்தில். டு பி வெரி ஹானஸ்ட், ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட் சாங். அது ஐ ஃபீல் ஏதோ ஒன்று அந்த பாட்டில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் மாலை பொழுதின் மயக்கத்திலே அண்ட் தெலுங்குல ஒரு படம் பண்ணார். சந்தீப் கிஷன் தான் ஹீரோ, ரெஜினா கசாண்டா ஹீரோயின். படத்துடைய பேர் வந்து படத்தோட பேர் மறந்துச்சு. பட் இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராரா கிருஷ்ணய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. இட்டு ராரா கிருஷ்ணய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். க்ரேஸியாக இருக்கும் அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த சாங்கோட விஷுவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெஜினா வந்து அப்படி $1,000,000 மாதிரி இருக்கும் அந்த சாங்கில். அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் சாங், ஐ திங்க் அச்சு டிசர்வ்ஸ் பெட்டர் ரெகக்னைசேஷன். இந்த ஆல்பம் டிசர்வ்ஸ் பெட்டர் லவ் ரெகக்னைசேஷன் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டால் வந்து நான் அது வந்து இந்த ஆல்பம் வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, இந்த ஆல்பம் வந்து நான் கேட் கீப் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ வாண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த பாட்காஸ்ட் கேட்குற நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணி எல்லாருமே இந்த ஆல்பம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கலை வந்து ரொம்ப மக்களால் கொண்டாடப்படுதோ, இந்த கலைஞன் வந்து மக்களால் பயங்கரமாக கொண்டாடப்படுறானோ அவனுக்கு வந்து அழிவே கிடையாது, அந்த கலைக்கும் அழிவே கிடையாது. இந்த ஆல்பம் வந்து யாரும் மறந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் அந்த ஈரவழி காவியங்கள் ஆல்பம் வந்து திடீர்னு எல்லாரும் இந்த விஜய் வரதராஜன் நான் சொன்ன உடனே டக்குன்னு போய் கேட்டுட்டு, ஆஹா இது வல்லவா ஆல்பம், ஏன்டா அந்த படத்தை அச்சா பச்சன் பேசிகிட்டு இருக்காங்களே. அது ஒரு வகையில் வந்து ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா அப்போ ஓடாத ஒரு படம், மறக்கப்பட்ட பாடல்கள், இத்தனை வருஷம் கழித்து இதை வந்து கொண்டாடுறாங்கங்கிறது அந்த ஆர்ட் பீஸ் வந்து எவ்வளோ போஸ்ட் மாடர்னாக எவ்வளோ ரெலவெண்ட்டாக இன்றைக்கி இருக்குங்கிறத காட்டுது. பட் ஒரு விஷயத்த அது இருக்கும்போதே, அந்த ஆர்டிஸ்ட் இருக்கும்போதே கொண்டாடிட்டா வந்து அதோட அழகு தனின்னு நினைக்கிறேன். இப்போ வேன்காக் எடுத்துக்கோங்க. வேன்காக் உயிரோடு இருக்கும்போது அந்த பெயிண்டிங்கை வாங்கியிருந்தா அந்த மனுஷன் அவ்வளோ டிப்ரெஷன்லெஸ் பெயிண்டெல்லாம் எடுத்து குடிச்சு பைத்தியமாகி செத்துருக்க மாட்டான். அண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன பண்ணுறான், அந்த கலை மக்களுக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுது, நம் கலையை மக்கள் எவ்வளோ மனசுக்கு இதமாக மனசுக்கு ரொம்ப அருகில் வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். நிறைய வருஷம் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் அவரை பெருசாக கொண்டாடி இருப்போம். சேம் வித் நிக் ட்ரேக் பற்றி இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிக் ட்ரேக்கை பற்றி நினைக்கும் போது எனக்கு டக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நிக் ட்ரேக்கு வந்து இப்போ ஃப்ராங்க் சினட்ரா, அப்புறம் நிறைய இறந்து போன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மைக்கேல் ஜாக்சன், இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரைமில் அவங்க உயிரோடு இருக்கும்போதே மக்களால் கொண்டாடப்பட்டு அவர்களுடைய பாடல்கள் வந்து வெகுஜனங்களை கவர்ந்து நாடு விட்டு நாடம் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணி உலகளவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து தான் தவறுனாங்க.
அவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ வழி வழியாக அவங்களோட ஃபவுண்டேஷனோ அவங்களோட குடும்பமும் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு வெரிஃபைடு இது இருக்கும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெகுலராக போஸ்ட்ஸ் இருக்கும், அப்பப்போ ரீமாஸ்டர்டு சிடி ஆல்பம் வரும்போது அதை ஷேர் பண்ணுவாங்க, அப்போ இருக்கிற கிளிம்ஸ் இருக்கும், அப்போ இருக்கிற ஃபோட்டோ சோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்கள பற்றி இருக்கிறதுக்கான நிறைய அசட்ஸை ஒரு மெட்டீரியலை வந்து அவங்கள்ட்ட இருக்குது. நிக் ட்ரேக் பற்றி யோசிக்கும் போது நிக் ட்ரேக்கு வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு பேஜே இல்லைங்கிறது தான் வந்து வரலாற்று சோகம். எனக்கு சமீபத்தில் தான் நான் இதை நோட் பண்ணேன். சரி, நிக் ட்ரேக் எவனாச்சும் ஒருத்தன் அவனோட ஃபவுண்டேஷனோ அவனோட லேபிளோ யாராவது வந்து எனக்கு அஃபிஷியலாக ஒன்று ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போனேன்னா ஒன்றுமே இருக்காது. 2800 ஃபாலோவர்ஸோட ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுதான் வந்து அவனுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் வந்து அவனுக்கான ஒரு அஃபிஷியல் பேஜ், நிக் ட்ரேக் அஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ நிக் ட்ரேக்கும் உயிரோடு இருக்கும்போது அவனோட மியூசிக் எல்லாரும் கன்சியூம் பண்ணி அவனோட பாடல்களை கேட்டு அவனோட ஷோவுக்கு கூப்பிட்டு அவனோட ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணி நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தா அது இன்னும் காலங்கடந்து நின்றுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போ வந்து இந்த ஈரவழி காவியங்களுக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்குல்ல, 1,00,000 பேரில் 1000 பேர் அதை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு இதை தாண்டி 1,00,000 பேரில் 1,00,000 பேரும் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 50,000 பேர் அவரோட ஃபேன்ஸாக இருக்காங்க, அவரோட மியூசிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கே ஆரம்பித்தேன், இந்த ஆல்பம் வந்து நான் கேட் கீப் பண்ணல. தயவு செஞ்சு நீங்கள் அதை கேட்குறீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை அனுப்புங்க இந்த பாட்டை. இதில் ஏன் இந்த திடீர் திருப்பம்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இட் இஸ் ரொம்ப ரெகுலரான ஒரு ஃபார்மேட்லேயே இந்த ஆல்பம் இருக்காது. நேரத்தின் நேரம் எல்லாம் வந்து அது இன்னொரு சாங், அது வந்து இந்த டேரக்டரே நரேட் பண்ணியிருப்பாரு. அது மோர் லைக் ரிசைட்டலாக தான் இருக்கும், அது ஒரு சாங் ஃபார்மேட்டில் இருக்காது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆல்பம் மற்ற பாட்டை கூட எல்லோரும் கேட்டிருப்பாங்க, இந்த பாட்டை கேட்டுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அது வந்து கடற்கரையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருப்பார். கடற்கரையிலே நான் நின்றேனே, எதற்காக நீயும் வந்து இங்கே நிற்கிறாய், குழப்பங்களில் நான் இருந்தேனே, எதற்காக நீயும் வந்து இங்கே பார்க்கிறாய். அந்த மாதிரி அந்த டியூனே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஐ திங்க் நீங்கள் இந்த ஆல்பம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பாட்டுக்காரனை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு பாட்டுக்காரன் பிடிக்கும் அப்படின்னா எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், இந்த ஆல்பம் கேளுங்க. இந்த ஆல்பம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆல்பம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆல்பமில் பிடிச்ச சில வரிகளை நான் வந்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு கடைசியாக சொன்னேன்ல, கடற்கரையிலே, அது வந்து அச்சு தான் எழுதினாரோன்னு நினைக்கிறேன். கடற்கரையிலே நான் நின்றேனே, எதற்காக நீயும் வந்து இங்கே நிற்கிறாய், குழப்பங்களில் நான் இருந்தேனே, எதற்காக நீயும் வந்து என்னை மாற்றினாய், அன்பே நீ ஒரு தேவதை, திரும்பியது காற்றின் திசை, எனக்காக பிறந்தாயோ என்றும் ரோதனை, பார்த்தாலே பேசாதடி, இது என்ன உதட்டின் மொழி, நீதானே வந்தாயோ எந்தன் காலிலே. அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட், அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் யாரோ இவ்வளோ வந்து இவர் பாடியிருப்பார் ஹரிச்சரன். அந்த பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, அந்த பாட்டு ஹரிச்சரன் பாடின விதமே ரொம்ப அழகாக இருக்கும். வருவாய் என்னும் பாதையிலே உன் மோகன இதழ்களை தீண்டிடவே இந்த மேக கூட்டமே மோகத்தீயிலே மழையென பெய்கிறதோ அப்படின்னு என்ன மாதிரியான மாதிரி ரோஹிணி வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அண்ட் என்னுயிரே, எஸ்பெஷலி என்னுயிரே ரோஹிணி எழுதும்போது வந்து என்னுயிரே வந்து ரோஹிணி எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டும் நேரம் வந்தது, தாகம் நின்றது, இது என்ன மாயம் என்று பாடுகிறேன், ஆசை வந்தது, கோபம் நின்றது, நீ என் தென்றல் என்று கூறுகிறேன், இன்னுயிரே இன்னுயிரே வாழ்க, நீதானே எங்கும் நீதானே, பாரதியே என்னில் உன் பிம்பம், நீங்காதே கண்ணே நீங்காதே, நீ இல்லையே நீ நானும் இல்லையே, ஒரு வார்த்தை சொல்லிவிடு கண்ணே, அந்த நொடியில் மொத்த வாழ்க்கையுமே வாழ்ந்திடுவேன், அன்பே உயிர் ஆதாரமே அப்படின்னு இருப்பாங்க. நான் வந்து என்னமோ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மக்கப் பண்ணிட்டு மரப்பாட பாடல் பாடுற மாதிரி ஒப்பிச்சிட்டேன். பட் அப்படி இல்லை, அந்த பாட்டை வந்து அந்த டியூனில் அந்த குரலோட அந்த அழகான இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கேட்கும்போது செம்மையாக இருக்கும்.
இந்த சுச்சுவேஷனில் இப்படி மழை பெஞ்சு புயல் அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆல்பம் நான் கேட்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னா கேளுங்களேன், ஒரு ஹார்ம் இல்லையே. ஸோ இன்றைக்கி இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலேயோட த்ரோ பேக் கேட்டு இந்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். ஒன் செகண்ட், நான் வந்து பை மீ அ காஃபியில் இருக்கேன். யூ கேன் பை மீ அ காஃபி நவ். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மகிழ்ந்துருங்க. உடம்பு பார்த்துக்கோங்க.